சுபு படிக்க சொன்னாங்க என்ன பேசிட்டு இருக்க இங்க வா. படிக்க சொன்னா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும் புரியுதா? கை நீட்டு. என்ன அடிச்சிட்டீங்களா? இருங்க நான் போய் என் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரேன். ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? இந்த அடிக்கேவா? அப்போ நாங்களாம் டேய் வீட்டுக்கு போயிட்டு முத வேலையா சக்திமான் பார்க்கணும்டா. டேய் ஹரிஷ் இங்க வா. அங்க என்னடா பேசிட்டு இருக்க? பேசுவியா? அம்மா மிஸ் அடிச்சிட்டாங்கம்மா. என்னது மிஸ் அடிச்சிட்டாங்களா? ஆமாமா. மிஸ் அடிக்கிற மாதிரி நீ என்னடா தப்பு பண்ண? ஸ்டூடண்ட்ஸ் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மிஸ். டேய் என்னடா இந்த கம்ப்யூட்டர் மிஸ் டெஸ்டா வச்சு சாவடிக்கிறாங்க. ஆமாண்டா இன்னைக்காவது கம்ப்யூட்டர் லேப் கூட்டு போவான்னு பார்த்தேன். சரி ஈஸியாவே கேக்குறேன். ரைட் எனி 4 ப்ரோக்ராம்ஸ். இன்னும் எழுதுறான். டேய் தெரியுமாடா? செம்ம ஈஸிடா மிஸ். எனக்கும் முடிச்சிட்டேன் மிஸ். அதுக்குள்ள வா எடுத்துட்டு வா. மிஸ் ரைட் எனி 4 ப்ரோக்ராம்ஸ் எழுத சொன்னா பிக் பாஸ் சீசன் 7, குக் வித் கோமாளி, எதிர்நீச்சல், ஸ்டார்ட் மியூசிக் எழுதி வச்சிருக்க. மிஸ் இதுவும் ப்ரோக்ராம் தான். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கேட்டா டிவி ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். A + BDO. அப்பாடா ஒரு வழியா மேக்ஸ் பீரியட் முடிஞ்சிச்சுடா. 10th 12th பிராக்டிகல் எக்ஸாம் நடக்குது. உங்க சயின்ஸ் மிஸ் அங்க பிஸியா இருக்காங்க. சோ இந்த பீரியட் நான் தான் எடுக்க போறேன். அட பாவீங்களா. Much later. இப்போ என்ன பீரியட்? யாரும் சொல்லாதீங்கடா. PD பீரியட் மிஸ். டேய் எக்ஸாம் வேற வரப்போகுது. போர்ஷன் வேற இன்னும் முடிக்கல. சரி இந்த பீரியடும் நானே எடுத்துக்கிறேன். என்னது இந்த பீரியடுமா? One long angry line later. இப்போ என்ன இங்கிலீஷ் பீரியட் தானே? இங்கிலீஷ் மிஸ் இன்னைக்கு ஆப்சென்ட். ஸோ இந்த பீரியடும் நானே எடுத்துக்கிறேன். இதுவுமா? மேம் இது என்னோட பீரியட். மேம் இந்த பீரியட் நான் எடுத்துக்கிறேன் மேம். சரி மேம். தேங்க்ஸ் மேம். அட போங்கடா. மறுபடியும் முதல்ல இருந்தா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. ரெக்கார்ட் நோட் எழுதி முடிச்சிட்டியாடா? முடிக்க போறேன்டா. அதுக்குள்ள அப்புறம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சா? அதுக்குள்ளயா? டேய் மிஸ் இத 2 months சொல்லிட்டு இருக்காங்கடா. நாளைக்கு மட்டும் முடிக்கலன்னா அவ்வளவுதான். சரிடா. நாளைக்கு மட்டும் முடிக்கலன்னா அவ்வளவுதான். ஒரு நாள்ல எப்படி எல்லாத்தையும் எழுதி முடிக்கிறது? முடிச்சாதான் 10 மார்க் போடுவாங்க. டேய் முடிச்சிட்டியாடா? இல்லடா. என்ன பண்ண போற? பாத்துக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ரெக்கார்ட் நோட் முடிச்சிட்டீங்களா? எஸ் மிஸ். சுப்பு இந்த பீரியட் முடிஞ்ச உடனே எல்லாருக்கிட்டையும் ரெக்கார்ட் நோட் கலெக்ட் பண்ணி ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிற என் டேபிள்ல வச்சிரு. ஓகே மிஸ். எஸ் எப்படியோ தப்பிச்சிட்டேன். டேய் இப்போ தப்பிச்சிட்ட. 10 மார்க் வேணும்னா ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணாதான்டா கிடைக்கும். பாத்துக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ் ரெக்கார்ட் நோட் வாங்கிங்க. மாட்ட போற. சுப்பிரமணி, மதுமிதா, அஸ்வின், வெற்றி. மிஸ் என் நோட் வரல. நீ தான் சப்மிட்டே பண்ணலையேடா. எல்லா நோட்டையும் கொடுத்துட்டேனே. இல்ல மிஸ் எனக்கு வரல. சரி இரு ஸ்டாஃப் ரூம்ல போய் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே மிஸ். அங்கேயுமே இல்லையே. இல்லையா? என்ன மிஸ் சொல்றீங்க? சப்மிட் பண்ணியா? மிஸ் நைட்டு ஃபுல்லா கை வலிக்க எழுதி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சப்மிட் பண்ண மிஸ். இப்போ 10 மார்க்கும் போச்சா? ஹரிஷ் டோன்ட் வரி ஏன் மிஸ்டேக் தான். நான் தான் மிஸ் பண்ணிருப்பேன். சோ உனக்கு 10 மார்க் போட்டுறேன். தேங்க் யூ மிஸ். டேய் நீ அதே ரெக்கார்ட் நோட்டை பாத்தியாடா?
there are 3 main parts in the cell. 1 cell membrane, 2 cytoplasm, 3 nucleus. ஸோ இதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்பாடி பெல் அடிக்க போகுது, கரெக்டாக மிஸ்ஸே முடிச்சிட்டாங்க. சரி, நான் இந்த பீரியட் முடிஞ்சோடனே பிடி ரூம் போயிட்டு பேட் பால்லாம் கொண்டு வந்துடுறேன். சரிடா. மிஸ் டவுட் மிஸ் டவுட் மிஸ் டவுட்டா? எஸ். இதுக்கு முன்னாடி மைட்டோகாண்ட்ரியா பற்றி சொன்னீங்கல்ல, அது திரும்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓ, மைட்டோகாண்ட்ரியாவா? மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இதோட வேலை என்னன்னா ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே செல்லேருந்து எலிமினேட் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ இவங்கள மாதிரி ஆளுங்க இவங்களெல்லாம் பார்த்தாலே மேம், என்ன? நாளைக்கு எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுங்க மேம். எல்லா கொஸ்டினும் படி, எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான். மேம் ப்ளீஸ் மேம், அட்லீஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டினாவது மார்க் பண்ணி கொடுங்க மேம். அதை வச்சு எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன் மேம். இந்த அசோகா த கிரேட் கொஸ்டின் இருக்குல்ல, இதை நல்லா படிச்சுக்கோ, கண்டிப்பா கேட்பாங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அசோகா தி கிரேட்டா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் தெரியும், அதை மட்டுமாச்சு ஒழுங்கா எழுதணும். என்னடா, அசோகாவை பத்தி ஒரு கொஸ்டின் கூட கேட்கவே இல்லை. கண்டிப்பா கேட்பாங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். என்ன பண்றது இப்போ? அக்பரை பத்தி கேட்டிருக்காங்க. ஐடியா, அசோகாவுக்கு பதில் அக்பரை போட்டு நம்ம படிச்சதை அப்படியே எழுதிட வேண்டியது. இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்குவ எனக்கு தெரியும். அந்த வாய்ப்பு கை நழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவ எனக்கு தெரியும். டேய், மேம் வந்துட்டாங்கடா. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். சிட் டவுன். பேப்பர் கொண்டு வந்திருப்பாங்களோ, கையே தெரியல. கொண்டு வரல. மிஸ், பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா மிஸ்? கேட்க சொன்னாங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் கரெக்ஷன் பண்ணிட்டு கொடுக்குறேன். அப்பாடி. மிஸ், எங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா? சும்மா இது ஏ செக்ஷனோட பேப்பர், உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அப்பாடி. மிஸ், கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா மிஸ்? இப்பதான் கரெக்ஷன் பண்ண போறேன். கூப்பிடும் போது ஒவ்வொருத்தரா வாங்க. ஒவ்வொருத்தராவா? சுபு. மிஸ், என்ன இது? 100க்கு 74 மார்க் வாங்கியிருக்க. இதான் மார்க்கா? போய் ஒழுங்கா படிப்போ. ஓகே மிஸ். இல்ல பேப்பர்னு வேற. சுபுக்கே இந்த நிலைமையா? அஸ்வின், திப்பு சுல்தான் எப்போ செத்தான்னு கேட்டா அவரோட கடைசி வாரல்னு எழுதியிருக்க. இது கூட பரவாயில்லடா. ஷாஜகான் எப்போ பிறந்தான்னு கேட்டா குழந்தையா இருக்கும் போது பிறந்தாரா? சந்தன கம்பெனி நிறைய பாப்பியோ? 35 100க்கு ஜஸ்ட் பாஸ். போ, குழந்தையா இருக்கும்போது பிறந்தாராமே. அவனாவது ஜஸ்ட் பாஸ் ஆனான். பாஸ் ஆனதுக்கே இந்த அடி அடிக்கிறாங்க. நம்மளாம் அவ்வளவுதான். ஹரீஷ் செத்தோம். சரி, மீதி பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி நாளைக்கு கொடுக்குறேன். அப்பாடி.